Tamil Nadu 360 News. சீர்காழியில் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற திருக்குறள் போட்டிகள். மேலும் 34 ஆண்டுகால தொடர் தமிழ் பணியை நிறைவு செய்த பண்பாட்டு பேரவைக்கு பாராட்டுகள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கடந்த 34 ஆண்டுகளாக திருக்குறள் பண்பாட்டினை மாணவர்களிடமும் பொதுமக்களிடமும் கொண்டு சேர்க்கும் வகையில் செயல்பட்டு வரும் திருக்குறள் பண்பாட்டு பேரவையின் சார்பில் இந்த ஆண்டின் திருக்குறள் போட்டிகள் சீர்காழி சமூ இந்து மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றன. இப்போட்டிகளில் சீர்காழி, கொள்ளிடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான மாணவிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இதில் திருக்குறள் ஒப்பித்தல், ஓவியம் வரைதல் மற்றும் பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் மாணவர்கள் தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர். திருக்குறள் பண்பாட்டு பேரவை தலைவர் சக்கரபாணி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்விற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ். முரளிதரன் முன்னிலை வகித்தார். பேரவை செயலர் அன்பழகன், பொருளாளர் பரஞ்சோதி முத்துக்கருப்பன் ஆகியோர் முன்னிலையில் போட்டிகள் ஒருங்கிணைக்கப்பட்டன. இதில் தமிழாசிரியர் தருமை சிவா, ஆசிரியர்கள் இளங்கோ, முருகபாண்டியன் மற்றும் தமிழாசிரியர்கள் ராஜேஸ்வரி, மங்கையர்கரசி, திருநாவுக்கரசு, திரிபுரசுந்தரி, மேலையூர் ரவி, சித்ரா உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர். இவ்விழாவில் திரளான மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவாக பேரவைச் செயலரும் ஓய்வு பெற்ற தமிழாசிரியருமான அன்பழகன் நன்றி கூறினார். இந்த திருக்குறள் பேரவைக்கு வராத தமிழறிஞர்களே கிடையாது. இப்போது தமிழக அரசினுடைய திருக்குறள் திருப்பணி திட்ட பயிற்சி வகுப்பினை 30 வகுப்பினை இந்த பள்ளியிலே SMH மேல்நிலை பள்ளியிலே நாங்கள் நடத்தி வருகின்றோம். ஏறத்தாழ ஒரு 60 மாணவர்கள் அதிலே பயின்று வருகின்றார்கள். அந்த பயிற்சியிலே பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இன்று நாங்கள் ஆண்டுக்கு ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் தொடக்க விழாவும் ஆண்டு நிறைவு விழாவும் இந்த திருக்குறள் பண்பாட்டு பேரவையினுடைய சார்பிலே நிகழ்த்தி வருகின்றோம். அந்த ஆண்டு நிறைவு விழாவிற்கான போட்டிகள் ஏறத்தாழ 6 போட்டிகள் இன்றைக்கு இந்த பள்ளியிலே நடந்து வருகின்றது. சுற்றியுள்ள பள்ளிகளில் இருக்கின்ற மாணவர்கள் எல்லாம் இங்கே திரண்டு வந்து இந்த ஒரு 500 மாணவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி போன்ற போட்டிகளிலே கலந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அவர்களுக்கு அடுத்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற ஆண்டு விழாவிலே பரிசுகள் எல்லாம் மிக சிறப்பாக நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இங்கே திருக்குறள் பண்பாட்டு பேரவையினுடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த பண்பாட்டு பேரவை முழுவதும் மாணவர்களை மையப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர்களை ஊக்குவிப்பதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமாக தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களும் அதுபோல் இதில் பங்கு பெறக்கூடிய தாலுக்கா அளவில் இருக்கக்கூடிய சீனிவாசா பள்ளி, இங்கே சீர்காழியில் இருக்கக்கூடிய அனைத்து மெட்ரிகுலேஷன் உதவி பெறும் பள்ளிகள், அனைத்து தலைமை ஆசிரியர்கள், தமிழாசிரியர்களுடைய ஒத்துழைப்பினாலும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பினாலுமே இது மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாவித்யா. நான் சாமூஹி மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். திருக்குறள் திருப்பணியில நான் நிறைய கிளாஸ் போயிருக்கேன். இந்த நிறைய நடக்குது. இது என்னோட வாழ்க்கைக்கும் நிறைய பயனா இருக்கு. நான் புது விஷயங்கள் நல்லா கத்துக்கிறேன். இது மூலமா நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா நிறைய பயன்களா இருக்கும். வள்ளுவன் வழியில் பிள்ளைகள் பாதம், இது வெற்றிக்கு சொல்லும் புதிய வேதம். கலைகளின் வழியே பண்பாடு காப்போம், உலகிற்கு தமிழின் பெருமையை உரக்கச் சொல்வோம். உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் TN 360 செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்.